பெரியவர் ஓமந்தூர் அவர்களுடைய 129வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், சென்னை மண்டலத்தினுடைய தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய தலைவர் தம்பி ஜெயராமன் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கின்ற சென்னை மண்டல செயலாளர் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய நிர்வாகி தம்பி தாமோதரன் அவர்களே, விழாவுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் பகுதியுடைய வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், தனலட்சுமி யூனிவர்சிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களே, திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய கமிட்டியினுடைய உறுப்பினர் திரு ஜே சேகர் அவர்களே, கேஆர் இன்ஸ்டிடியூட் கோவில்பட்டினுடைய தலைவர் திரு கே ஆர் அருணாசலம் அவர்களே, தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய முன்னணி தலைவர் திரு MC பழனிசாமி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு மார்கண்டேயன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற டார்லிங் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு வெங்கடசுப்பு அவர்களே, வசந்த பவன் உரிமையாளர் திரு ரவி அவர்களே, இன்னும் நிறைய பேர் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் நான் சொல்லிட்டேன், தெரியாதவங்க கோச்சிக்கூடாது. மேடையில் இருக்கின்ற அத்தனை நலசங்கத்தினுடைய ரெட்டி நலசங்கத்தினுடைய நிர்வாகிகளே, வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஓமந்தூர் அவருடைய குடும்ப விழாவிலே குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு பக்கம் அவருடைய பிறந்தநாள் விழா, இன்னொரு பக்கம் குடும்ப விழாவாக தம்பி ஜெயராமன் அவர்கள் முதலாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து இந்த பகுதியில் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு முன்பாக இங்கே பேசியவர்களெல்லாம் இந்த பகுதியிலே இப்பொழுது நம்மளுடைய ரெட்டி நல சங்கம் இன்னும் வேகமாக வளரும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைப் போல மிக உற்சாகமான ஒரு தோணியிலே பலரும் இங்கே பேசினார்கள். பொதுவாக தாம்பரம் என்று எடுத்துக்கொண்டால், பழைய தாம்பரம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த ஊரிலே நாம தான், ரெட்டியார்கள் தான் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து பெருங்குளத்தூர் பகுதி, அதுக்கு அடுத்து முடிச்சூர் பகுதி, இன்னும் எங்களை சொந்தக்காரங்க எந்தெந்த ஊர் சென்னையில் இருக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பாண்டி பஜாரு, மாம்பழம், இப்போ டி நகர் சொல்கிற மாம்பழமே, பழைய மாம்பழமே நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். அதுபோல் பெரம்பூரில் இருக்கிறார்கள். மற்ற ஊர்களிலே இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கொலப்பாக்கத்தில் இருப்பாங்க. அந்தந்த பகுதியில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எந்த சமுதாய கூட்டத்திற்கும் நான் செல்வது கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த நேரத்தில் சில நிகழ்ச்சிகளில் மட்டும் நான் கலந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மைனாரிட்டின்றாங்க. நாம் இப்போ மைனாரிட்டி. இன்னொரு பக்கம்
மெஜாரிட்டி சமுதாயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, ஒரு 50-60 ஆண்டு காலத்துக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நம்ம சமுதாயம்தான் கொஞ்சம் வசதியான சமுதாயமாக அன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு சேகர் ரெட்டியை பற்றி பல பேருக்கு டிடிபிசிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பல பேருக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு தடி இல்லாமல் வியாபாரம் பண்ணியிருந்தார். ஒரே ஒரு ரெய்டில் மாட்டினார். நீங்கள் சேகர் ரெட்டின்னு அத்தனை பேருக்குமே தெரியுது. இன்னைக்கு எனக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி அவரை பற்றி நிறைய தெரியாது. அதுபோல் நான் ஒரு 2-3 நிகழ்ச்சியில் நம்முடைய டார்லிங் உரிமையாளர் கூட கலந்துருந்தா கூட நான் பக்கத்தில் தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். நான் பல நிகழ்ச்சிகளை பேசியிருந்தாலும் எனக்கு கூட தெரியாது. அதுபோல் ஜெயராமன் இப்பொழுது வியாபாரத்திற்கு படிப்படியாக முன்னுக்கு இப்பொழுது ஜெயராமனை நமக்கு இந்த சங்கத்தின் மூலமாக பொது வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இப்போ மதுராந்தகம் போனீங்கன்னா ஒரு ரெட்டியாரும் 400 ஏக்கரு 500 ஏக்கரு 1000 ஏக்கரு விற்றுட்டு டி நகர் வந்துட்டாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா இப்போவும் ஊரே அவங்களே வச்சுருக்குறாங்க 500 ஏக்கரு 1000 ஏக்கர்னு. ஆனால் நம்ம ஆளுங்க யார் எவ்வளோ ஏக்கர் வச்சுக்கிறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியறதில்லை. அவங்க வெளியில் வர்றதில்லை, வரவும் முடியாது. காரணம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இப்போ எல்லா பக்கமும் பல்வேறுபட்ட சமுதாயங்கள் ஆள் பலமும் இருக்கிறது, அரசியல் பலமும் இருக்கிறது. நான் போய் ஏதாவது இது போல் சங்கத்தில் போய் சேர்ந்துட்டேன், சங்கம் எங்கள் திமுகவுடைய சட்டத்திட்ட பிரகாரம் நாங்கள் சங்கத்தில் சேர முடியாது. எந்த சங்கத்தில் சேர்றதா இருந்தால், இன்னும் சொன்னால் இந்த மீட்டிங் வர்றதா இருந்தால் கூட எங்கள் தலைமையில் கேட்டுக்குன்னு தான் நான் இந்த மீட்டிங் வர முடியும். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தைரியமாக இந்த ரெட்டி சங்கத்துக்கு மீட்டிங் போகிற ஒரே ஆள் KKSR மட்டும்தான் போவார், வேறு யாரும் போக மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரு வர ஆரம்பிச்சிருக்காரு. சமுதாய பணியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கெல்லாம் அந்த பக்கம் வில்லேஜில் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது டவுனில். வில்லேஜ் தான் இருந்தாலும் மாநகராட்சியை போச்சு டவுனில் இருக்கிறோம். பல்வேறுபட்ட சமுதாயம் இருக்கிறாங்க. இங்கே போய் நாங்கள் ஜாதி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நான் ஜாதி சொல்லி ஓட்டு கேட்குறதோ இல்லை நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஓட்டு கேட்குறதோ இந்த பொதுமக்களுக்கு வச்சுருந்தா நான் 6 முறை தேர்தலில் நின்று 1 முறை தோற்று 5 முறை நான் வெற்றி பெற்றே இருக்க முடியாது. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தா தான் நாங்கள் இருக்க முடியும். அடக்கி வாசிப்போமே தவிர பிரச்சனைன்னு வந்தால் யாருக்கும் பயப்படுற கம்பெனி நம்ம கம்பெனி கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஆளாளுக்கு ஒரு கோரிக்கை இங்கே வைத்திருக்கின்றீர்கள். நான் சொல்ல வருவது, ஏதாவது ஒரு முடிவு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நாம் என்ன அரசாங்கத்திடம் கேட்க போகிறோம்? எவ்வளோ பேர் முயற்சி செய்து சில காரியங்கள் முடியாமல் போய்விட்டது. இல்லை நம்ம எதை நினைக்கிறோமோ அதை எப்படி அடைவது, அரசாங்கத்தின் மூலமாக எப்படி அடைவது? இங்கே கூட தம்பி ஒருத்தர் பேசும்போது சென்னையில் சிலையே இல்லைன்னு சொன்னார். நம்ம பாலகிருஷ்ணன் இருக்கிற தாம்பரத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணன் தான் நான் எம்எல்ஏ ஆனவுடனே 2-3 கோரிக்கை சொன்னார். அப்பயே நான் சொன்னேன், எங்களுடைய முதல்வர் சொல்லி தான் செய்யணும்னு அவசியம். இப்போ இருக்கிற முதல்வர் கலைஞரே சொன்னேன், சொல்லி தான் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது, முதலாக சட்டமன்றத்திலே படம் வைத்தது எங்களுடைய முதல்வர் தலைவர் கலைஞர் தான் சட்டமன்றத்தில் வச்சார். இன்னும் கேட்டால் சட்டமன்றம் இருக்கிற வளாகத்துக்கு பெயரையே ஓமந்தூர்வார் பெயர் வைத்து தான் அந்த வளாகம். இப்பொழுது சட்டமன்றம் எப்படி மாறுச்சுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் தமிழில் தான் பேசிக்கிறேன். நானும் உன்னிப்பாக கவனித்தேன். யாராவது ஒருத்தராவது தெலுங்கில் பேசுகிறாங்களா, நாங்கள் தான் சொல்கிறீங்களேன்னு பார்த்துருந்தேன். சேகர் ரெட்டி பேசலாம். அவர் கொஞ்சம் தெலுங்கு அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வரனால கொஞ்சம் சரளமாக இருக்குது. தெலுங்கு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நான் தெலுங்கு பேசினா நீங்கள்லாம் சிரிப்பீங்க. நமக்கு தெலுங்கெல்லாம் மறந்து போச்சு. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சி நல்ல முயற்சியாக வர வேண்டும். இதை படிப்படியாக
எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இன்னும் கொஞ்சம் வெளியிலலாம் சிலதெல்லாம் வேகமாக பேச முடியாது. காரணம், இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, இந்த பக்கம் ஒரு மைக் இருக்குது, இன்னொரு பக்கம் மைக் இருக்குது. அந்த பக்கம் நான் சாதாரணமாகவே நான் பேசலாம் எடுத்து போட்டுருவாங்க. அதுவும் இதை போல் சபையில் பேசும்போது சொல்லவே வேணாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். தமிழ்நாட்டிலே தொடர்ந்து அந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்திலே படிப்படியாக வளர்ந்து ஒரு கிளை செயலராக வர்றதே அவ்வளோ ஈஸி கிடையாது. திமுகவில் ஒரு கிளை செயலராக வர என்னடா அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதில் ஒரு படியாக போய் மேலே வந்து இன்றைக்கு 4வது இடத்திலே அமர்ந்திருப்பவர் நம்முடைய கே. நேரு அவர்கள். இது ஏதோ சும்மா கூப்பிட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்க போறீங்க. உழைப்பின் மூலமாகத்தான், படிப்படியாக உழைத்ததன் மூலமாகத்தான் அந்த உயரத்திற்கு அவரால் வர முடியுது. இதே வேற கட்சியில் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ உங்களை போல நானும் இதே தாம்பரத்தில் 1977-78 நினைக்கிறேன், கே சார் மந்திரி ஆன உடனே இதே தாம்பரம் ரெட்டி நல சங்கம் பேபி ஸ்கூலில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினோம். நானும் உங்களை போல இருக்கும்போது இப்போ சுந்தரவதி ரெட்டியார் இறந்துட்டாரு, கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் இறந்துட்டாரு. நானும் முதல் கூட்டம் திருச்சிக்கு தான், பேஸே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் முதல்ல இந்த சங்கத்தினுடைய ஆரம்பம். இப்படி பல கிளைகளாக மாறி மாறி வருகிறது. ஏதாவது ஒரு நோக்கத்தை முடிவு பண்ணி அந்த நோக்கத்தின் மூலமாக நாம் எடுத்து சென்றால் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த நிகழ்ச்சியை தம்பி ஜெயராமன் அவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் ஆரம்பித்தார்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆரம்பித்த கண்ணோட்டத்திற்கு பெருந்திரளாக மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மத்தியானம் வேறு பிரியாணி வேறு இருக்குது போலகுது. ஆக நான் அதுக்காக வெயிட்டிங்கில் காத்துங்கிறேன். ஆக வந்திருக்கிற அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியிலுமாக தொடர்ந்து நாம் சமுதாயம் நல்ல நிலையில், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் நமக்கே தெரியாது, பல பேர் திறமையானவர்கள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், அரசு பணியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் முறையாக நீங்கள் பார்த்து அதன் மூலமாக பயன்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன், வாழ்த்தி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.